கல்விக்கு கரங்கொடுப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் மூலமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைப்போம். குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் ஒவ்வொரு வருட இறுதியிலும் 10 பாடசாலைகளை தெரிவு செய்து அதில் உள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குவது வழக்கமாகும். அவ்வகையில் இம்முறை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் உதவும் கரங்கள் அனுசரணையில் 16வது பாடசாலையாக வடமத்திய மாகாணம் அனுராதபுரம் மாவட்டம் கேபித்த கொள்ளாவ கல்வி வலயத்திற்கு கீழ் கொராபத்தானை கல்வி பிரதேசத்திற்குள் இயங்கி வரும் அதிகஷ்ட பிரதேச பாடசாலையான கல்கந்தாவ முஸ்லிம் வித்தியாலய 12 மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு கரங்கொடுப்போம் எனும் தொனிப்பொருளின் கீழ் இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11:30 மணியளவில் கல்கந்த முஸ்லிம் வித்தியாலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்விற்காக நிதி உதவிகளை எடுத்துச் செல்லும் பாதை குன்றும் குழியுமான நிலையில் காணப்பட்டதோடு பல சவால்களுக்கு முகங்கொடுக்க நேர்ந்தது. வெள்ளப்பெருக்கு காரணமாக பாடசாலைக்கு செல்ல முடியாத சந்தர்ப்பத்தில் பாடசாலை மூலமாக தரப்பட்ட இன்னும் ஒரு வாகனத்தில் பயணிக்க நேர்ந்தது. நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவிக் கொண்டிருக்கும் தருணத்தில் கூட வளர்ந்து வரும் எதிர்கால சமுதாயத்தினரின் கல்வி நலனை மேம்படுத்தும் நோக்கில் தமது உயிர்களையும் துச்சமாக மதித்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சமயம் நாட்டில் நிலவும் மோசமான காலநிலையையும் பொருட்படுத்தாமல் வெள்ளத்தில் மத்தியில் பயணிக்கக்கூடிய பாதையில் பல சவால்களை எமக்கு முகங்கொடுக்க நேர்ந்தது. எமது உயிரையும் துச்சமென மதித்து இறைவன் அருளால் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்விற்காக பூரண நிதி உதவியினை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் பிரியமான தோழி உதவும் கரங்கள் வழங்கியிருந்தனர். இந்நிகழ்வின் பிரதம அதிதிகளாக கல்கந்த முஸ்லிம் வித்தியாலயத்தின் அதிபர் AKM சலீம் மற்றும் கொராபத்தான உதவி பிரதேச செயலாளர் ஜெயசிங்க இரக்கல் பண்டார, ககடகஸ்திலிய உப போலீஸ் பரிசோதகர் S இந்திரசிறி, கொராபத்தானை போலீஸ் சார்ஜன் நிமல் விஜயரத்ன மற்றும் தற்பொழுது குவைத் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் எல்பி குரூப் ஆலோசகர் மற்றும் சமூக சேவகர் AM சமீர், கடகஸ்திலிய பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் கடகஸ்திலிய பிரதேசத்தின் மூத்த ஆசிரியரும் கலன் விதுனுவ துணு மண்டலாவ முஸ்லிம் வித்தியாலய ஆசிரியரும் பிரபல சமூக சேவகருமான AM நஜீம், எல்பி குரூப் நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளரும் FN மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் மக்களின் மகிந்தன் தேசமானிய தேச கீர்த்தி 2024 அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருதினை பெற்ற ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் திருமதி துஷாந்தி மதர, சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பிரதி பணிப்பாளர் MTN தஸ்லீம் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் சிறப்பு அதிதிகளாக அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்போது மாணவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் கலை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது 12 மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் இந்த வருடத்தில் மாத்திரம் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கும் பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது சமூக சேவையாளர்களை பாராட்டி எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் மூலமாக சமூக பணி, சமூக மேம்பாடு, மனித உரிமைகள் பாதுகாப்பு, அமைதியை கட்டியெழுப்புதல், சமூக நல்லிணக்கம் மற்றும் தலைமைத்துவம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குதல் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய வகையில் மனித தங்க சிறப்பு விருது, மனித அபிமான விருது 2024 வழங்கப்பட்டது. இதன்போது பாடசாலைக்கான விருதினை பாடசாலை சார்பாக அழைப்பை ஏற்று நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த கல்கந்த முஸ்லிம் வித்தியாலயத்தின் அதிபர் AKM சலீம் அவர்களுக்கு எல்பி குரூப் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ஊடகவியலாளர் ஃபஸ்லான் மூலமாக விருது வழங்கி வைக்கப்பட்டது.
கொராபத்தானி போலீஸ் நிலையம் சார்பாக விருதினை எல்பி குரூப்புடைய ஆலோசகர் AM சமீர் மூலமாக சார்ஜென்ட் நிமல் விஜயரத்ன பெற்றுக்கொண்டார். எல்பி குரூப்புடைய ஆலோசகர் AM சமீர் அவரது சமூக சேவையை பாராட்டி அவருக்குரிய விருதினை சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் உதவி பணிப்பாளர் தஸ்லிம் அவர்கள் வழங்கி வைத்தார். மூத்த ஆசிரியரும் சமூக சேவகருமான AM நஜீம் அவர்களது விருதினை சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான பணிப்பாளர் திருமதி துஷாந்தி மதர் அவர் வழங்கி வைத்தார். இறுதியாக கஹடகஸ்திலிய போலீஸ் நிலையம் சார்பாக விருதினை ஊடகவியலாளர் ஃபஸ்லான் மூலமாக உப போலீஸ் பரிசோதகர் S இந்திரசிறி அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. எமது அடுத்த கட்ட நிகழ்வு எதிர்வரும் தினங்களில் 17வது பாடசாலையாக கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் மூதூர் கல்வி வலயத்திற்குட்பட்ட மூதூர் அல்ஹம்ரா மத்திய கல்லூரியில் கல்வி பயிலும் 88 பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வேலை புரிந்து கிடைக்கும் சிறிய சம்பளத்தின் மூலமாக இவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளார்கள். பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் இவை அனைத்தையும் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு இலவசமாக தந்துள்ளார்கள். எனவே இவற்றை உரிய முறையில் பயன்படுத்தி நல்ல முறையில் கற்றுக்கொண்டு இந்த நாட்டின் நல்ல ஒரு பிரஜையாக வருவதற்கு நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என நான் உங்கள் அனைவரிடமும் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். போலீசார்கள் சார்பாக எம்மை இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக ஒட்டுமொத்த போலீசார்கள் சார்பாகவும் நான் இந்த நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்புள்ள மகள் மற்றும் மகன், உங்களால் தான் இன்று இந்த பாடசாலைக்கு வந்துள்ளோம். பாடசாலையில் வசதிகள் குறைவாக இருந்தாலும் குறைந்த வசதியிலும் கூட உங்கள் கல்வியை அளவிட முடியாது. கல்வி என்பது மட்டுமல்ல, உங்கள் வெளித்திறன்களை பார்க்க இன்று எல்பி குரூப், பிடி குரூப் வந்துள்ளது. உங்களைப் போலவே பல சிறிய பாடசாலைகளுக்கு பல சவால்களுக்கு மத்தியில் பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மிக அழகான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு தந்த பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வுக்கு மிகவும் ஒரு ஆதரவான முறையிலே ஒரு உதவி செய்யக்கூடிய நோக்கத்தில் வந்திருக்கிற எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் அவர்களுக்கும் குரூப் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும்